நல்ல சிறப்பான சிலைன்னா யாரு? நம்ம வள்ளலார், ராமகிருஷ்ணர், ரமணர் இல்லைங்களா? இப்ப அவங்க மனுஷனா இருந்தவங்க தானே. நம்ம இல்லாத ஒண்ணு சொல்லலையே, அவங்க வாழ்ந்துட்டு போனோம். இப்ப அவங்கள கையெழுத்து இப்ப அவங்கள வச்சுதான் நம்ம இப்ப வணங்கிட்டு இருக்கிறோம். சித்தர்களா இப்ப எத்தனை சித்தர்கள் இருக்கிறாங்க, எத்தனை மகான்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இருந்த அந்த கழிவு ஊரா போயிடுச்சு. மகான்களை சிலையாகிட்டாங்க அவங்க எல்லாம் இல்லையா? அந்த கல் சிலை எப்படி வடிவமைச்சாங்களோ அது மாதிரி இந்த பாடத்துல, இந்த ஆன்மீகத்துல, இந்த மெஞ்ஞானத்துல, அந்த இறை அருள்ல பயணம் பண்ணி அவங்க அப்படி ஒரு சிறப்பான சிலையாகி, நம்ம எப்படி அந்த கோயிலுக்குள்ள வச்சிருக்கிற சிலை கையெடுக்கிறோமோ அது மாதிரி இப்ப அவங்க வெளியில இருக்கிறவங்கள அவங்கள நம்ம கையெடுத்துட்டு இருக்கோம். அப்படித்தானே? அதுக்கு எது தேவை? அதுக்கு ஒண்ணு வேணும் தானே, அது கழிக்கிறதுக்கு. அதுதான் இந்த பாடம். சரிங்களா? சரி, நம்மளை பார்த்து கையெடுக்கணும்னா நம்ம இதுல மாண்பு இருக்கணும், நம்ம கிட்ட ஒழுக்கம் இருக்கணும், மனித நேயம் இருக்கணும். மனித நேயமும் ஒழுக்கமும் நம்மகிட்ட வந்துட்டா சாமிக்கு நம்மகிட்ட வேலை இருக்கா? ஒழுக்கமா இருக்கிறான், மனித நேயம் இருக்குது. அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சா, அவருக்கு ஒரு கஷ்டம், அது என்னோட கஷ்டம். ஒழுக்கம், அவரு பொருளப்பா, அது நான் தொட மாட்டேன். பொருளா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு கிடைச்சு மறந்துட்டு போயிட்டா, ஒருத்தர் ஒரு பொருள் இங்க மறந்துட்டு போயிட்டாலும், ஒரு பஸ்குள்ள போறோம், வேற எங்கேயோ ஒரு பக்கம் போற வர ஒருத்தர் மறந்துட்டு போயிட்டா என்ன சொல்றான்? ஆண்டவன் கொடுத்து அனுப்புறான். ஆண்டவனா கொடுத்தியா? பக்கத்துல உட்காந்துருக்கிறேன் மறந்துட்டு போயிட்டியா? அப்படி இருக்கிறமே அழுக்க வச்சுக்கிட்டு இந்த அழுக்கெல்லாம் போகணும். அழுக்குனா எது? இது மாதிரி இருக்கிறது. முடியாத கஷ்டத்துக்கு பக்கத்து வீட்டுக்கார விற்பான், அவனுக்கு கஷ்டம் இருக்கும். 50 ரூபாய்க்கு போகக்கூடிய பொருளை 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ரொம்ப கேட்பான், அவனுடைய இயலாமையை பயன்படுத்துறதுக்கு. மிக மிக முக்கியமான விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு. எவன் ஒருத்தன் முடியாம கொடுக்குறானோ, சும்மா கொடுத்தா கூட நீங்க போய் அவன்கிட்ட வாங்கக்கூடாது. நீங்க பெருசா வாங்குறத விட சிறுசா வாங்கிக்கிங்க, நியாயமானதா. திருடு இருக்கிறியா, திருடு போய் திருடிட்டு வர்றான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு கிடைக்கிறது சரின்னு சொல்லி வித்து போட்டு போயிடுவான் இல்லைங்களா? அது அவன் தொழில்னு சொல்லி அவன் கிடைக்கிறது சரின்னு சொல்லி வித்துட்டு போயிடுவான். ஆனா அதனுடைய விளைவு, அப்ப அவன் போய் நேரடியா திருடிட்டு வரியா, அவன் திருடணும் கூட நம்ம திருடுறான் கம்மி விலைக்கு இல்லையா? அப்ப இவன் எப்படி அப்ப முடியாம கொடுக்குறானோ, அவனால எதுக்கு வழி இல்லாம தானே கொடுக்குறிய, அதை போய் நமக்கு சாதகமா பயன்படுத்தணும்னு என்ன ஆகும்? அவன் இருக்கிற தத்தனை நம்மள வந்து குடிச்சுக்கோ. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்த்துக்கணும் நம்ம. ஏன்னா இந்த பாதையில் நம்ம போகுது. எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாம்பு மனித நேயம், அந்த மனித நேயத்தை சொல்ற. மனித நேயத்தினுடைய தன்மை இப்படித்தான் இருக்கணும். மனித நேயம்ங்கிறது அதுதான். இன்னைக்கு அவனுக்கு வந்துருச்சு கஷ்டம், நமக்கு நாளைக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அடுத்த செகண்ட் வரலாம் இல்லையா? வேண்டாம், அது வேண்டாம், நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மனநிலையில நம்மளை மாத்திக்குவோம். மாறும் இந்த பாதையில போறவங்களுக்கு. ஆனா சராசரியா போய் இருக்கிறவங்களுக்கு அது மாறாது. வாய்ப்பு எதெல்லாம் வாய்ப்பு சொல்றான்? எல்லாமே படைச்சு எல்லாம் இறைவன் படைச்சது பூராமே எல்லாம் மனுஷன் அனுபவிக்கிறது தானே. அடா நீ மனுஷன் நீ உலகத்துல நீ ஒருத்தன் தானா? எத்தனை ஆயிரம் உயிர்கள். அதாவது நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா எத்தனை வகை இருக்கு தெரியுங்களா? உயிர்ல 84 லட்சம் உயிர் இருக்கு, வகை இருக்கு. 84 லட்சம் வகை இருக்கு. அந்த 84 லட்சத்திலே ஒவ்வொரு உயிரும் 84 வகை இருக்கு. கணக்கு போட்டு பாருங்க. உயிரினுடைய வகை 84, அந்த ஒவ்வொரு உயிரிலும் 84 வகை இருக்கு. அப்ப எத்தனை கோடி இருக்கா? எத்தனை கோடி உயிர்கள், எத்தனை கோடி பிறப்பு, எத்தனை? அப்போ இந்த 84 வகைனா ஒவ்வொரு மனுஷனும் இந்த 84 பிறப்பு பிறந்துதான் இந்த மனித பிறப்பு கிடைக்குது. எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறாங்க? எத்தனை பேர் தெரிஞ்சிருப்பீங்க?
84 லட்சம் பிறப்பு முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த மனித பிறப்பு நமக்கு அமையுது. அதனாலதான் அந்த அம்மா சொன்னாங்க, அரிது அரிது மானிதரா பிறத்தல் அரிதுன்னு அம்மா சொன்னாங்க. அரிது அரிது மானிடரா பிறக்கிறது அரிதுன்னு சொன்னாங்க அவங்க. அப்ப 84 யோனி, 84 தாயை பார்த்துருக்கு, 84 லட்சம் அம்மாவை பார்த்துருக்கு, 84 லட்சம் அக்கா தங்கச்சிகளை பார்த்துருக்கு, 84 லட்சம் உலகத்தை பார்த்துருக்கோம். அந்த 84 லட்சத்துல ஒவ்வொன்றுலையும் 84 லட்சம்னா எத்தனை கோடி, எத்தனை கணக்கே போட முடியாது. எங்க உடைய சைப்பில் போடுவீங்க? எத்தனை சைப்பில் போட முடியும்? அப்ப சொல்லில் அடங்காதது அவனுடைய படைப்பு. அப்படி இருக்கிற போது நம்ம சாதாரணமா இப்படி பிறந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சி வந்திருக்கிற நம்ம எனக்குத்தே எல்லாம் கொடுத்தியா எனக்குத்தே எல்லாம் கொடுத்தான்னு புரியாம நடந்தோம்னா இதை விட ஒரு முட்டாள்தானே நம்ம வேற என்ன இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை தாய் வயத்துல பிறந்து, எத்தனை தாய்ப்பு வயத்துல பிறந்து, எத்தனை பேத்துக்கு அக்கா தங்கச்சியா இருந்தேன், எத்தனை பேத்துக்கு அண்ணன் தம்பியா இருந்தேன், எத்தனை பேத்துக்கு வந்து நான் என்னென்னவா இருந்தேன்னு சொல்லி பட்டணத்தார் பாடுறாரு. இந்த பிறப்பு வேணாங்கிறாரு. அப்போ அந்த பிறப்பு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து இந்த உலக துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க அவங்க. சொல்றாங்களே, அப்பா நான் செத்து போயிடலாம்ட்டு இருக்கேன், இந்த பொழப்பு ஒரு பொழப்பா நமக்கு பெரும் கஷ்டமா இருக்கு, செத்து போயிட்டா கூட நிம்மதியா போயிடும். கண்டிப்பா செத்த பொழவு, செத்தவே பொழைக்க செய்யாததே இல்ல, செத்தா வரமாட்டாங்க. எப்ப நீங்க இதை வந்து நினைக்கிறீங்களோ அப்பவே திருப்ப பொறப்புறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சாவு எது? பிறக்க கூடாதுங்கிறதுக்காக சாமி இந்த பையனா செத்தவை வந்து இது வரைக்கும். அப்போ அவன் செத்து இருந்தா எப்படி இந்த 84 லட்சம் பிறப்பு உனக்கு எப்படி அமைச்சிச்சு? சிந்திக்க வேணும் இல்லையா? செத்து இருந்த மாதிரி பிறக்கூடாது இல்லையா? ரொட்டேஷன். நீங்க பிறப்பு சங்கிலியில நீங்க ரொட்டேஷனா இருக்கிறீங்க. இப்ப செய்யக்கூடிய வினைக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறப்பு, அந்த பிறப்புல என்ன வினை செய்யறீங்களோ அந்த வினைக்கு தகுந்த மாதிரி பிறப்பு. அப்ப இந்த வினைப்பயன் இல்லாம போகணும். அந்த வினைப்பயன் தான் அழுக்கு. அந்த வினைப்பயன் தான் அழுக்கு. அந்த அழுக்கு மூட்டை எது? வினைப்பயன் தான். அப்ப அந்த வினைப்பயனை அறுக்கணும். அந்த வினைப்பயனை அறுக்கணும்னா என்ன பண்ணணும்? மனித நேயத்தை கடைபிடிக்கணும், தர்மத்தை கடைபிடிக்கணும். சாமி நீங்க நல்லா இருக்கணும் சாமி அப்படி ஒருத்தர் அந்த பேச்சு வாங்கின அப்படின்னா அந்த வருஷத்துக்கு உண்டான பலன் பூராமே நமக்கு கிடைக்கும். அந்த மனித நேயத்தோட நம்ம வாழும்போது, அறநெறியோடு வாழும்போது, ஒழுக்கத்தோட வாழும்போது, பக்கத்து வீட்டுக்காரன் எவனாச்சும் கொஞ்சம் நல்ல விதமா வந்து ஒருத்தி கட்டிட்டு வந்துட்டான், அவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறானே. நல்ல புருஷன் வந்தா, நல்ல ஒரு ஆம்பளை இருந்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் மேல அவன் மேல ஆசைப்படுறாளே இந்த பொண்ணு. அப்ப அங்க எங்க இருக்குது ஒழுக்கம்? ஆசைப்படுறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மர நாள் பார்த்தா அப்படின்னா மர நாள ஒரு பெரிய கூடையில பூ தட்டு பழம் இதெல்லாம் அடுக்கிக்கிட்டு கோயிலுக்கு போறீங்க. முத நாளே இங்க இப்படி போறீங்க, மர நாளே தூக்கிட்டு கோயிலுக்கு போறீங்க. எங்க இருக்குது ஒழுக்கம்? கேட்டா பக்திங்கிறீங்க. பக்தி உண்மைதான், ஒழுக்கம் இருக்கா? அதே திருமானந்த வாரியார் சொன்னார். வாரியார் சுவாமிகள் நான் கேட்கிற போது நான் அப்பவே சின்ன பையன், நான் அவர் சொல்லும் போது இப்ப வரைக்கும் என்னால அதெல்லாம் மறக்க முடியல. 50 வருஷங்களா வந்து நான் இப்ப அதை கேட்ட ஒரு 15 வருஷம் இருக்குது. 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு மேல இருக்கு. 20-30 வருஷமே இருக்கு. நான் அந்த சொல்லலாம் கேட்டு 30 வருஷம் இருக்கு. அப்ப சொல்ற 50 வருஷமா நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன். வாரியார் சாமி கேட்ப தெரியும் தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும்? அவர் பேச்சு கேட்டிருக்கிறீங்க தானே, எல்லாத்துக்கும் தெரியும் தானே? முருகனுடைய ஒரு கிளையிலே சொல்லலாம் அவரை, அந்த அளவுக்கு இல்லைங்களா? முருக பக்தியில அவர் சொல்றாரு. அப்பவே 50 வருஷமா நான் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறேன். நான் இந்த 50 வருஷத்துக்கு முன்ன பார்த்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கு மக்கள் மத்தியில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது பக்தியில. அன்னைக்கெல்லாம் யாருமே வந்து இதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நல்ல நிலையில எல்லாம் இருக்கிறாங்க.
பக்தியில எல்லாம் முத்தி நல்ல வகையில் இருக்காங்க, கூட்டம் முன்ன இருந்ததை விட நல்ல கூட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கூட்டத்துல அந்த பிரசங்கம் பேசிட்டு இருக்கிறதுல எல்லாரும் கை தட்டாங்க. பரவாயில்ல சாமி சொல்லி சாமி வயல வந்துருச்சு, எல்லாம் பக்தியில நல்லா நிறைய இருக்கிறோம்னு கையை தட்டிட்டாங்க. டக்கு டக்கு டக்குன்னு கட்டிட்டு கொஞ்ச நேரம் கரைச்சு சொல்றாரு, பக்தி வளர்ந்துருக்குது, ஒழுக்கம் வளரலன்ட்டு. பக்தி வந்த அளவுக்கு ஒழுக்க, அப்ப அதைத்தான் அப்படி சுட்டி காமிச்சு. முத நாள் அடுத்த வீட்டுக்காரர் மேல ஆசைப்படுற, மறு நாள் பூ தட்டோட தூக்கிட்டு கோயிலுக்கு போற. பக்தி அங்க இருக்குது, ஒழுக்கம் இங்க ஒழுக்கம் இல்லையா உனக்கிட்ட? நீ போய் என்ன பிரயோஜனம்?